இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட காலிஃப்ளவர் ஆலு மட்டர் சப்ஜி எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும்ல. ஸோ அந்த வீடியோக்குள்ள போகலாம். சரிங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க. ஸோ இதெல்லாம் எப்படி செஞ்சோம் பார்க்கணும்ல. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்குங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சப்ஜிங்க. காலிஃப்ளவர், கேரட்டு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பட்டாணி போட்டு ஒரு 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 கிரேவி மாதிரி ஒரு வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வாங்க கடகடன்னு பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி இருக்கும் இல்லையா, அது வந்து ஊற வச்சு தண்ணியில் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் 4 பல்லு பூண்டு, ஒரு வெங்காயம், அப்புறம் நம்ம மசாலாஸ், மல்லித்தூள், மிளகாத்தூள், காயம், கடுகு, சீரகம், மஞ்சத்தூள், சிக்கன் குழம்பு மசாலா, இது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வாங்க டக்குன்னு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு. கடகடன்னு எண்ணெய் விடுறேன். ஒரு 3 கரண்டி அளவுக்கு நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ அடுப்பை கொஞ்சம் ஃபஸ்ட்டாக வச்சுப்போம். கடுகு, கடுகு மட்டும் கொஞ்சம் வெடிக்கணும். கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. சீரகம், கடுகு வெடிச்சிருச்சு, சீரகம் சரியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே கடை போட்டுருக்கோம். ஏன்னா பச்சை மிளகாய் போட்டோன்னே தெரிக்க ஆரம்பிச்சிடும். அது கொஞ்சம் பயம் வரைக்கும் மேலே ஃபுல்லாக தெரிஞ்சு போடுவாங்க. நல்லா ஃப்ரை பண்ணி இது வந்து சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு, அப்புறம் நமக்கு சாதம் கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். எனக்கு பர்சனலாக பிடிக்குங்கனால உங்களுக்கு என்ன நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இது பிடிக்கும். அதனால் லைட்டாக நல்லா ஃப்ரை பண்ணி போனோங்க. ஒன்று தக்காளி, இது கூட கொஞ்சம் என்ன செய்யணும்னா காயம். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம். ஸோ கேஸ் ஃபார்மாக இருக்கிறது சிலவங்களுக்கு நேரம் அந்த முட்டைக்கோசு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா, காலிஃப்ளவர்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் கேஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் காய் வச்சுக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் சிம்பிளாக ஈஸியான சப்ஜியாக தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி வச்சு எப்படி பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்து உருளைக்கிழங்குங்க நான் தண்ணியில் ஊற வச்சு போட்டுருங்க. ஏன்னா கருத்துறக்கூடாது, இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். அதனால அப்புறம் பட்டாணி, நான் ஃப்ரீசரில் சொல்லிட்டு அதை ரொம்ப கூலாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படி அந்த கூலிங் ஃபுல்லாக போட்டு வச்சுருங்க. இப்போ எல்லாத்தையும் போல மிக்ஸ் பண்ணி அடுத்த சில்லை கருகக்கூடாது இல்லையா, அதனால் கருகாமல் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் என்ன மிக்ஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்ற சாதத்துக்கு கூட அந்த சைடுக்கு சாப்பிட்றது ரொம்ப அமிசிங்காக இருக்கும். ஒரு ரசம் வச்சு இந்த பொருள் வச்சாலும் அட்டகாசமாக இருக்குங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய். ஆல்ரெடி நான் மிளகா வேறு போட்டுருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஸ்பைசி வந்து கம்மியாக வேணும்னா நீங்கள் கம்மியாகவே போட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுருக்கேன். லைட்டாக கொஞ்சோண்டி மஞ்சள் இதில் ஃபஸ்ட்டு ஒரு கரெக்டாக தட்டுச்சு. அப்புறம் மீன் நம்மளோட 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு மசாலா அதையும் போட்டாச்சு. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். இஞ்சி எதுவுமே நான் சேர்க்க, வெறும் பூண்டு மட்டும் தான் தட்டி போட்டு சேர்த்துக்கிறதுனால செம்மையாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி விடுறேன். இப்போ அடுத்து கொஞ்சம் ஃபஸ்ட்டாக வச்சுக்கேன். இன்னும் கொஞ்சம் இல்லை 3 அளவுக்கு வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சோன்னா நம்ம கூட்டு ரெடியாக டக்குன்னு ஆயிடும். ஏதாவது நீங்கள் சப்பாத்திக்கு மாவு வச்சுருக்க டைப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். சாதம் எடுத்துகிட்டு நேரம் கூட நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து இந்த சமையல் வச்சு ரெடியாக இருக்கும். கிரேவி வந்து ரெடி ஆகும். சப்பாத்திலேருந்து தோசை, சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு வேகட்டும். கொதிச்சு வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்குறேன். இப்போ நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட கூட்டு. ஸோ நம்ம மல்லி இலையை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி உள்ள போட்டுடுறேன். ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கட் பண்ணி மேலே தூவி விட்டுட்டு செம்மையாக சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போது நம்மளோட கூட்டு, ஸோ காலிஃப்ளவர் மிக்ஸ் வெஜிடபிள்ஸ் பண்ணிடுறோம் இல்லையா, காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு போட்டு கூட்டு வச்சுருக்கேன். சும்மா ஆவி பரபரக்க அப்படியே அது கூட நம்மளோட சப்பாத்தி. ஸோ
சாஃப்டான சப்பாத்தி ரெண்டுமே ஆவி பரபரக்க சப்பாத்தியை சாப்பிட போகிறேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு ஆட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வச்சுருக்கோம். ஸோ சிம்பிளாக இருக்கும், ரொம்பலாம் போட்டு மசாலாலாம் போட்டு இது பண்ண வேண்டாம். ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் டேஸ்ட் பண்ணியே சொல்லிடுறேன். பயங்கர சூடாக இருக்கு. செமங்க. உப்பு உரப்பு எல்லாமே நல்லா சூப்பராக பேலன்ஸாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பர்சனாக பிடிச்சிருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி நீங்கள் வீட்டை ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த இது உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.